வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் விசி ஹோஸ்ட் சம்மந்தமான தகவல் தான். இந்த தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து தேதி 16 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 9 நாட்கள், ஒரு 10 நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 10 நாட்கள் தான் உங்களுக்கு வந்து டைம் அப்படின்றது இருக்குது. 10 நாட்கள் கூட இல்லை. ஸோ இந்த 10 நாளில் நம்ம வந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதெல்லாம் படித்தா தேர்ச்சி பெறலாம், எதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற முழுமையான தகவல்கள் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸில் தெளிவாக வந்து ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் 5 யூனிட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 5 யூனிட் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 5 யூனிட் அப்படின்றது பேசிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வந்து 5 யூனிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதிலேருந்து மட்டும் 50 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். ஸோ மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கேள்விகள் மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து இதில் அவ்வளோ ஃபோக்கஸ் வந்து பண்ண தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு 50 மார்க் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 5 யூனிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, அதாவது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அவங்க கேட்குற கேள்விகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, டெக்னிக்கலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற போஸ்டிங் அப்படிங்கிறது டெக்னிக்கல் போஸ்டிங். ஸோ டெக்னிக்கலாக கோர்ட்டில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் டெக்னிக்கல் வைஸ் ஏதாவது புதுசாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா போதும். இதுக்காக வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர், ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் எடுத்து உட்காரணும் அப்படின்றதான் இல்லை. ஏன்னா நம்ம என்ன படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சும்மா ஏதோ ஒன்று 20 மணி நேரம் படிக்கிறோம், 15 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் படிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த 5 யூனிட்டில் மெயினானதாக பார்த்தீங்கன்னா, இந்த லேன் வேன் அப்படின்னு சப்டைட்டில் போட்டு ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து நம்ம மெட்டீரியல் அப்படின்றது எல்லா டாப்பிக்கும் தனித்தனியாக அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ டோட்டலாக A to Z இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நம்ம, அதாவது 3வது இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ் ப்ளஸ் 4, 5ன்னு கொடுத்துருக்காங்களா, க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நம்ம மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்கிற எந்த டாப்பிக்குமே மிஸ்ஸே ஆகாது. டோட்டலாக இதை மட்டும் நம்ம கொடுக்குறத மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து 50ல் மினிமம் 48 ப்ளஸ் 49ம் வாங்கலாம், 50க்கு 50ம் வாங்கலாம். அதை நீங்கள் வந்து படிக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்குற மெட்டீரியலை மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். நீங்கள் இதுக்காக தனியாக உட்காந்து மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இருக்கிற 10 நாட்களில் மினிமம் 2 முறையாவது இதை வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னு வச்சுங்க. அதாவது நம்ம சிலபஸ் வைஸு டோட்டலாக A to Z கொடுத்துருவோம். அதை வந்து ஒரு 2 முறை நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாசிச்சிரிங்க, எல்லாத்தையும் ஒரு முறை, அது ஒன்றுமே தெரியலனாலும் பிரச்சனையே இல்லைங்க. இருக்கிறது இப்போ ஒரு 10 நாள், சரி 9 நாட்கள்னே வச்சுக்கிங்க. 9 நாள் 5 யூனிட் இருக்குது அப்படின்னா, முதல் 5 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டுக்கு ஒரு நாள் எடுத்துக்கங்க. 5 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டையும் வாசிங்க. அதாவது என்ன தெரியுது, தெரியல, எதையுமே வேணாம். கொஷின் கொடுத்துருவோம். கொஷினுக்கு ஆன்சர் கீழே இருக்கும். ஒரு கொஷினை படிக்கிறீங்க, அதை வாசிக்கிறீங்க, 2வது கொஷின் படிக்கிறீங்க, அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ இருக்கட்டும். அடுத்து ஒரு 5 நாளைக்கு 5 யூனிட் முடிஞ்சுது, 5 நாளும் முடிஞ்சுது அப்படிங்கிறப்ப 6வது நாள் மீதி பெண்டிங்கில் உங்களுக்கு 4 நாட்கள் தான் பெண்டிங்கில் இருக்கும். அந்த 4 நாளில் 2 நாளில் இப்போ 5 யூனிட்டை படிங்க. அடுத்த 2 நாளில் ஒரு 5 யூனிட் படிங்க. 3 வாட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே போய் உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடும். எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல இதை வந்து பார்த்துருக்கோம், இதை படிச்சிருக்கோம், இதை நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம மூளை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ இந்த 9 நாட்கள்லேயே உங்களால் 3 முறை வந்து ரிவிஷன் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் எஃபர்ட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். மினிமம் 3 மணி நேரமாவது படித்தா தான் உங்களால் வந்து அந்த அளவுக்கு அதை முடிக்க முடியும். 3லேருந்து 4 மணி நேரம் நீங்கள் அதை வாசிக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து படிக்க முடியும். ஏன்னா ஒரு சின்ன டாபிக்ஸ், இப்போ இது சின்ன டாபிக் அப்படின்னா இதில் கொஷின்ஸும் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ 5வது யூனிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டாபிக், ஒரு 350 பேஜ் அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுக்குற மெட்டீரியலே 350 பேஜ் அப்படின்றது வரும். ஸோ அதை படிக்கிறது கண்டிப்பாக டைம் ஆகும். அதுக்கு ஒரு 4 மணி நேரம் தனியாக ஒதுக்கு. சிலபஸில் இருக்கிறத முழுசாக A to Z டாப்லேருந்து பாட்டம் வரையும்
என்னென்ன டாபிக் இருக்குது, அதை என்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் படிக்கணும். அதை விட்டுட்டு சிலபஸ்லேயே இல்லாதது நம்ம வந்து சிலபஸில் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னே செக் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்துட்டு இதை எல்லாத்தையும் படிக்கிறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒர்த்தபுள் ஆகாது. ஏன்னா இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது மினிமம் நமக்கு 10 நாள் கூட இல்லை. ஸோ இந்த 10 நாளில் நம்ம எதை படிக்கணும் அப்படின்றத யோசித்து படிக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன டாபிக்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. அதே போல் இப்போ வந்து உங்களால் ரொம்ப சுத்தமாக ஒரு டாபிக் படிக்கவே முடியல, அதை பார்க்கவே முடியலன்ற பட்சத்தில் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் இருக்குன்னா ஒரு டாப்பிக்கு 10 கொஷின் அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஒரு யூனிட்டுக்கு இந்த யூனிட்டில் 10 கொஷின், இதில் 10 கொஷின், இதில் 10 கொஷின், 5 யூனிட்டில் 50 கொஷின் அப்படின்ற பேசிக்ஸில் தான் எடுப்பாங்க. ஒரு சின்ன டாபிக்ஸ் ஏதாவது இப்போ ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து படிக்கிறேன், அடுத்து வந்து 5வது யூனிட் ஒமிட் பண்ணுறேன் அப்படின்னா டாப்பிக்கில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஒமிட் பண்ண வேணாம். அதாவது இப்போ 5வது யூனிட் ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் இதெல்லாம் படிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் அதாவது ஒரு 2 டாபிக் மிடில்ல இருந்து ஒரு 2 டாபிக் படிங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு 2 டாபிக் படிங்க. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 கொஷின் அதில் வந்து கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. மேக்ஸிமம் நம்ம லக்கில் டாபிக் ஃபுல்லுமே விட்டுட்டீங்க அப்படின்னா 10 கொஷின் டோட்டலாக அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டாபிக் அதாவது இப்போ ஒரு இதில் வந்து குட்டி குட்டி டாப்பிக்காக ஒரு 10 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கிங்க. அந்த 10 டாப்பிக்கில் நீங்கள் ஒரு சூஸ் பண்ணி ஒரு 5 டாபிக் எது சின்ன டாப்பிக்காக இருக்குது, எது வந்து கொஷின் ஈஸியாக இருக்குது, எது கொஷின் கம்மியாக இருக்குது இப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து ஒரு 5 டாபிக் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் உங்களால் ஓரளவுக்கு வந்து சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். நம்ம இங்கே இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு சிலபஸ்க்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், சிலபஸை வந்து எவ்வளோ கவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிடும். போட்டி அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெவியாலாம் யாரும் போட்டி போடலை, ரொம்ப பேர் அப்ளை பண்ணலை. சென்னையிலையும் மதுரையிலையும் மட்டும்தான் எழுத போகிறீங்க தேர்வு. அப்படிங்கிறப்போ ஒரு 1000 நபர்கள் வர்றதுக்கே வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது கிடைக்கும். உங்களோட எஃபர்ட்டில் தான் இருக்குது, உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத இந்த 10 நாட்கள்லேயும் உங்களால் அந்த முழு எஃபர்ட்டை போட முடிந்தாலும் கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த 10 நாளில் நம்மளால் என்ன பண்ண முடியும், 10 நாளில் என்னத்தை போய் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை வந்து மாற்றிடுங்க. ஏன்னா 10 நாளில் நீங்கள் எதுவுமே படிக்கல, அப்படியே 0. ஒருத்தர் இங்கே ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே பின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிங்க. எக்ஸாம்பிளாக ஏன்ற ஒரு நபர் எதுவுமே படிக்கலைங்க, அப்படியே இப்போ இருந்து அப்போ தேர்வுக்கு நேராக போயிட்டு எழுதுறாப்புல. மொத்தமாக 60 கொஷின், சரி ஓகே எதுவுமே தெரியல, ஒரு 40 கொஷின் எடுக்கிறாப்புல. இந்த பின்ற நபர் இந்த வெறும் 10 நாள் தான் படிச்சிருக்காரு. இவரால் என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு 3 மார்க், 10 நாளைக்கு 10 மார்க் கூட எக்ஸ்ட்ரா வாங்கலைங்க, வெறும் 3 மார்க் வாங்கியிருக்காரு. 43. அதாவது இவர் படிக்காமல் போய் 40, நான் படித்து போய் 43. கடைசியாக கட் ஆஃப் மார்க்குன்னு ஒன்று வரும்ல, அது 42ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகிறது? இவர் என்ன சொல்லுவார், நான் படிக்காமல் 2 மார்க்கில் வெளியில் போயிடுச்சுன்னு சொல்லுவார். இந்த பீன்ற நபர் எனக்கு கட் ஆஃப்குள்ளே உள்ளே வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க, வெறும் 10 நாள் படித்து. ஸோ இதுதான் இங்கே ரியாலிட்டி. எல்லாராலையுமே ஒரு மார்க் அப்படிங்கிறது வாங்க முடியும். அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே வாங்க முடியாது அப்படிங்கிறத எதை தீர்மானிக்கிறதுனா இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு தீர்மானிக்க போகுது. ஏன்னா எதுவுமே தெரியாமல் ஒன்றுமே பண்ணாமல் சுத்தமாக 0 மார்க் வாங்குறதுக்கு யாருமே இங்கே இல்லை. 0 மார்க் யாருக்கும் போட போகிறதும் இல்லை, 0 மார்க் யாரும் வாங்க போகிறதும் இல்லை. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நீங்கள் போய் தேர்வு எழுத போகிறீங்க. தேர்வு எழுதுறதுல அதில் வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது நடந்து தான் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மிகப்பெரிய அதாவது நீங்கள் வந்து ஒரு 40 மார்க் வாங்கி இங்கே 59 மார்க் கட் ஆஃப் மார்க்லாம் வராது. 42, 41 இப்படி கடைசியாக பார்த்தீங்கன்னா 100ல் 50% நபர்கள் அந்த கட் ஆஃப்லேருந்து 1 மார்க்கோ 2 மார்க்கோ கம்மியானவங்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப 1-2 பேர் தான் வந்து கட் ஆஃபுக்கும் அதுக்கும் இப்போ ஒரு 10 மார்க் 15 மார்க் டிஃப்ரென்ஸில் இருக்கிறது ரொம்ப குறைவான எண்ணிக்கை. அந்த 1 மார்க் 2 மார்க் ஏன் போகுதுன்னா, ஒன்று ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கும், இல்லை இந்த 10 நாளில் படித்து என்ன பண்ண போகிறோம், நமக்கு இருக்கிற நாலேஜ் போதும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்கும். இருக்கிற நாலேஜ்லேருந்து நான் உங்களுக்கு வந்து 1 மார்க் தூக்கி கொடுக்குது அப்படின்னாலும் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அந்த 1 மார்க்கில் தான் கட் ஆஃப் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெளில வராங்க. ஸோ அதனால் இதில் காம்படிஷன் கம்மியாக இருக்குது. இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சார் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அப்பயே சொன்னீங்க நான் படிக்கலை அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு
அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? நான் தேர்வு எழுதிட்டு வந்துட்டேன். என்னால் நல்லா பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்குற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்திருக்கிறது ஒரு சான்ஸ். இந்த சான்ஸுக்கு நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல சொல்லலாம். டைம் அப்படிங்கிறதும் இருக்குது. இன்னும் 10 நாள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம பிளான் போட்டு படித்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச எஃபர்ட் அப்படின்றத நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுக்குறதுல தான் இருக்குது. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.